நரியும் நாரையும். ஒரு காலத்தில் காட்டில் ஒரு குறும்பு நரி மற்றும் ஒரு புத்திசாலி நாரை வாழ்ந்து வந்தது. நரி தனது தந்திரமான சிரிப்புடன் தனது நண்பர்களை ஏமாற்றுவதை தவிர வேறு எதையும் செய்ததில்லை. ஆனால் ஏழை நாரை அமைதியான நடத்தை, பிறருக்கு உதவும் குணம் கொண்டது. அடிக்கடி நரியின் குறும்புகளில் சிக்கிக்கொள்ளும். ஒரு நாள் நரி நாரையை வம்பிழுக்கும் நோக்கில் இரவு உணவிற்காக நாரையை தன் வீட்டுக்கு அழைக்க முடிவு செய்தது. கண்களில் குறும்பு மின்னலுடன் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாரையை உணவுக்கு அழைத்தது. நீ இன்னைக்கு என்னுடன் வந்து சாப்பிட வேண்டும் என்று வாலை ஆட்டியது. நாரை சக மனிதனாக இருந்ததால் நம்பி அந்த அழைப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு மிகுந்த பசியுடன் வந்து சேர்ந்தது. நரி ஒரு வஞ்சகமான திட்டத்தை வகுத்தது நாரைக்கு தெரியாது. நரி ஒரு ஆழமற்ற பாத்திரத்தில் சூப்பை பரிமாறியது. ஏழை நாரை தனது அலகின் நுனியால் மட்டுமே நனைக்க முடிந்தது. நரி ஒரு நயவஞ்சக புன்னகையுடன் சிரமமின்றி சூப்பை குடித்துக் கொண்டு தனது மகிழ்ச்சியை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக வெளிப்படுத்தியது. ஆனால் நாரை பசி மற்றும் குழப்பத்தில் இருந்தது. புத்திசாலி நாரை நரிக்கு புத்தி புகட்ட ஒரு தந்திரம் செய்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அது தனது வீட்டுக்கு இரவு உணவிற்கு நரியை அழைத்தது. நரி ஆவலுடன் ஏற்றுக்கொண்டது. ஆனால் நரிக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. நாரை ஒரு அற்புதமான மீன் உணவை வழங்கியது. உணவை ஒரு குறுகிய கழுத்துடன் உயரமான ஜாடியில் பரிமாறியது. நாரை தனது நீண்ட அலகினால் சுவையான உணவை சாப்பிடுவதில் சிரமம் இல்லை. ஆனால் நரி குடுவையை பசியுடன் வெறித்து பார்க்க மட்டுமே முடிந்தது, உண்ண முடியவில்லை. நரி இப்போது தனது தவறான செயலை உணர்ந்தது. புத்திசாலி நாரை கண்களில் மின்னலுடன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்றது. எனவே அன்புள்ள குழந்தைகளே, நரி மற்றும் நாரையின் கதையை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே மற்றவர்களையும் நடத்துங்கள். ஏனென்றால் இறுதியில் நாம் செய்யும் செயல் நம்மையே வந்தடையும்.